இன்று ஜப்பான் இந்தியாவுக்கு செய்திருக்கும் உதவியை ரஷ்யாவால் கூட செய்ய முடியாது என்றால் நம்ப முடிகிறதா? பொதுவாக இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்தியா கூட நிற்பது ரஷ்யா மட்டும்தான். அது 1971 போரிலிருந்து இன்று மலிவான எண்ணெய் இந்தியாவிற்கு விற்பது வரை. ஆனால் இன்று ஜப்பான் இந்தியாவிற்கு செய்திருக்கும் உதவி மிகப்பெரியது. நடந்தது என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்னால் நமது பிரதமர் மோடி ஜப்பானுக்கு சென்றிருந்தார். அங்கே ஜப்பான், நாங்கள் இந்தியாவில் $68 மில்லியன் முதலீடு செய்கிறோம் மற்றும் சந்திரயான் 5 புல்லட் ட்ரெயின் போன்ற விஷயத்திற்கும் உதவி செய்கிறோம் என்று ஒப்பந்தம் போட்டுள்ளது. இருந்தாலும் ரஷ்யா போன்ற ஒரு உண்மையான நண்பன் யாருக்கும் இன்று ஜப்பான் இந்தியாவுக்கு செய்திருக்கும் உதவியை ரஷ்யாவால் கூட செய்ய முடியாது என்றால் நம்ப முடிகிறதா? பொதுவாக இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்தியா கூட நிற்பது ரஷ்யா மட்டும்தான். அது 1971 போரிலிருந்து இன்று மலிவான எண்ணெய் இந்தியாவிற்கு விற்பது வரை. ஆனால் இன்று ஜப்பான் இந்தியாவிற்கு செய்திருக்கும் உதவி மிகப்பெரியது. நடந்தது என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்னால் நமது பிரதமர் மோடி ஜப்பானுக்கு சென்றிருந்தார். அங்கே ஜப்பான், நாங்கள் இந்தியாவில் $68 மில்லியன் முதலீடு செய்கிறோம் மற்றும் சந்திரயான் 5 புல்லட் ட்ரெயின் போன்ற விஷயத்திற்கும் உதவி செய்கிறோம் என்று ஒப்பந்தம் போட்டுள்ளது. இருந்தாலும் ரஷ்யா போன்ற ஒரு உண்மையான நண்பன் யாருக்கும் இன்று ஜப்பான் இந்தியாவுக்கு செய்திருக்கும் உதவியை ரஷ்யாவால் கூட செய்ய முடியாது என்றால் நம்ப முடிகிறதா? பொதுவாக இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்தியா கூட நிற்பது ரஷ்யா மட்டும்தான். அது 1971 போரிலிருந்து இன்று மலிவான எண்ணெய் இந்தியாவிற்கு விற்பது வரை. ஆனால் இன்று ஜப்பான் இந்தியாவிற்கு செய்திருக்கும் உதவி மிகப்பெரியது. நடந்தது என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்னால் நமது பிரதமர் மோடி ஜப்பானுக்கு சென்றிருந்தார். அங்கே ஜப்பான், நாங்கள் இந்தியாவில் $68 மில்லியன் முதலீடு செய்கிறோம் மற்றும் சந்திரயான் 5 புல்லட் ட்ரெயின் போன்ற விஷயத்திற்கும் உதவி செய்கிறோம் என்று ஒப்பந்தம் போட்டுள்ளது. இருந்தாலும் ரஷ்யா போன்ற ஒரு உண்மையான நண்பன் யாருக்கும் இன்று ஜப்பான் இந்தியாவுக்கு செய்திருக்கும் உதவியை ரஷ்யாவால் கூட செய்ய முடியாது என்றால் நம்ப முடிகிறதா? பொதுவாக இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்தியா கூட நிற்பது ரஷ்யா மட்டும்தான். அது 1971 போரிலிருந்து இன்று மலிவான எண்ணெய் இந்தியாவிற்கு விற்பது வரை. ஆனால் இன்று ஜப்பான் இந்தியாவிற்கு செய்திருக்கும் உதவி மிகப்பெரியது. நடந்தது என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்னால் நமது பிரதமர் மோடி ஜப்பானுக்கு சென்றிருந்தார். அங்கே ஜப்பான், நாங்கள் இந்தியாவில் $68 மில்லியன் முதலீடு செய்கிறோம் மற்றும் சந்திரயான் 5 புல்லட் ட்ரெயின் போன்ற விஷயத்திற்கும் உதவி செய்கிறோம் என்று ஒப்பந்தம் போட்டுள்ளது. இருந்தாலும் ரஷ்யா போன்ற ஒரு உண்மையான நண்பன் யாருக்கும்